மாதம் முழுவதும் தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாக்கிறார். புதிய நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். Oh, praise God, Jesus, hallelujah, 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 hallelujah. கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் போவோம் என்று சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருந்தது சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த காலையிலே தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணரும்படியாக, தேவ மகிமையை நாம் உணரும்படியாக, கர்த்தருடைய வாழ்க்கையில் தேவ சமாதானத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக எல்லா கண்களை மூடி ஒரு விஷயத்தை கர்த்தரை ஸ்தோத்திரம் இருக்கிறது. ஸ்தோத்திர பலியிடுவதை மையப்படுத்துகிறார் சொல்லி ஆண்டவர் சொல்றார். அனைவருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை நம்ம விட்டு எப்போது உலகாலும் சொல்லி வேதம் சொல்கிறது. உன்னதமான உடைய மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவன் மேலே தங்குவான் சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா வாயை திறந்து தேவ சமூகத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகனாக எங்களை தெரிந்து கொண்டே உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் எங்களை கிருபையா பாதுகாத்தீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகத்தில் நிற்க வைத்தீரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். உபத்திரத்தின் மத்தியில் எங்களை பாதுகாத்தீரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். பலவீனத்தின் மத்தியில் எங்களுக்கு பலம் கொடுத்தீரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். சுகத்தின் மத்தியில் எங்களுக்கு சுகம் தந்தீரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். போராட்டத்தின் மத்தியில் எங்களுக்கு ஜெயம் கொடுத்தீரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, நமக்கு கர்த்தருக்கு சொல்ற ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே, நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே, அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே, அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே, அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாய் இருக்கிறபடினாலே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஜீசஸ். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் விசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் விசுராஜாவுக்கு
படைத்தவர் யுத்தமில் வெல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் யுத்தத்தின் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் விசுவாசாவுக்கு மணாலயா
வசனம் ஆவியின் பட்டயம் எனக்கு கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனக்கு கேடகம். சொல்லுமா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லவே சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லவே சத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே சொல்லுவோம். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். இயேசு தருகிறார். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எங்க சொந்தமே இருந்து பாதுகாக்கிறேன். பாதை காட்டும் பாடலெல்லாம் கூட எங்க சொந்தமே இருந்து பாதுகாக்கிறேன். பாதை காட்டும் பாடலெல்லாம் கூட கத்தர் வருவார். வானதேவன் என்னோடு வருவார். எல்லா சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா. வானதேவன் என்னோடு வருவார். தேவானமே தினம் யோசித்தவன். ராஜா அதை தினம் யோசித்தவன். தேவானமே தினம் யோசித்தவன். ராஜா அதை தினம் யோசித்தவன். என்னோடு வருவதினால் வாழ்க்கையிலே கஷ்டத்துடன் கலங்கிட்டாலும் ஆசையுள்ள ஒரு மரம் கூட வருவோம். வாழ்க்கையிலே கஷ்டங்கள் கலங்கிட்டால் ஆசையுள்ள ஒரு மரம் கூட வருவோம். ஆராய் நீரை தேனாக மாற்றும். ஆராய் நீரை தேனாக மாற்றும். என்னை செழித்தோடு போ. தேவா, நீ நாமி தேசித்தவன். தேவா, நீ நாமி ராஜா அதை தினம் யோசிப்பவர். தேவினா என்னோடு வருவதினால். தேவினா அதிசயங்களை செய்கிறோம். நல்ல கண்களை இப்படி தேவ சமூகத்தில் எனக்கு ஒரு அதிசயம் செய்யணும். எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும். நீங்க 7:15 சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதிசயங்களை நான் காண போகிறேன். பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஒரு அற்புதமும் நடக்கல. அதிசயம் நடக்கல. வேதத்தில் அநேக சம்பவங்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 வருஷமாய் பெரும்பாடில் ஒரு ஸ்திரீ எவ்வளோ செலவழிச்சிட்டாங்க. ஒரு அற்புதமும் நடக்கல.
ஒரு அதிசயம் நடந்தது. மனசெல்லாம் வெறுத்து போயிருக்கிற வேளையில அவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, அவங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க. நாம் இயேசுவோடு கூட இருக்கிறோம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலங்களில் கண்பான தேவ பிள்ளையை மகளோட கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். மார்ச் மாதம் ஒரு பெரிய அற்புதம் வாழ்க்கை நடக்க வேண்டும் என்று சொன்னார். பார்த்த வேதம் சொல்லுகிறது, அவன் தொட்டால் வேதத்துல வாசிக்கிறோம், யார் என்னை தொட்டான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. காலை வேளையில இருதயத்தில் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நான் போய் தொட போகிறேன்ப்பா, நீங்க என்ன தொடுங்க ஆண்டவரே, நான் தொடுவதை பார்க்க நீங்க என்னை தொடுங்க ஆண்டவரே. நீங்க தொட்டாய பிரச்சனை மாறுமே, நீங்க தொட்டாய சூழ்நிலை மாறுமே, நீங்க தொட்டாய வேதனை மாறுமே, நீங்க தொட்டாய போராட்டம் மாறுமே. எத்தனை வருஷம் பிரச்சனையா இருந்தாலும் ஒரே நேரத்துல தீர்க்க வல்லவராக, நிமிஷத்துல தீர்க்க வல்லவராக. 38 வருஷமாய் படுத்துக்கிற மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. வேதம் சொல்லுகிறது ஒரே நாள் தான் கண்ணுக்குள்ள தேரை வைக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. கண்ணுக்குள்ள தேரை வைக்கிற தேவன் இந்த காலையில் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியாது கடந்து வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது முழு உள்ளத்தோடு, முழு ஆபத்தோடு, முழு கனத்தோடு, முழு சுகத்தோடு, முழு ஆராதனை செய்யும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆழத்திலிருந்து ஆண்டவரே, இன்னைக்கு நான் உண்மை ஆராதிக்க வேண்டியதாக வந்திருக்கிறேன். நான் வெறுமையா போகக்கூடாது, இந்த ஆராதனை வெறுமையா வரக்கூடாது, இந்த ஆராதனை வெறுமையா வரக்கூடாது. நான் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டியாக முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு உள்ளத்தோடு ஆராதனை
ஒரு ஜெபிப்போம் சுருக்கம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டதான இயேசுப்பா, கருமையான அப்பா, பரிசுத்த ஓய்வு நாள் ஓ ஷபாலா ஆண்டவரப்பா, அந்த ஆராதனையில ஸ்தோத்திரம்.